சென்னையில் குமரியைச் சேர்ந்த இளம்பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 23 வயதுடைய இளம்பெண் ஒருவர் கீழ்ப்பாக்கம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் தங்கி செவிலியராக வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் நேற்று இரவு வழக்கம் போல் பணி முடிந்து செவிலியர் தனது அறைக்கு சென்று ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அப்போது கதவு தட்டும் சத்தம் கேட்ட அந்த பெண் தன்னுடன் தங்கியுள்ள சக ஊழியர்கள் வந்துள்ளதாக நினைத்து கதவை திறந்துள்ளார். ஆனால் அங்கு அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் வெளியே நின்று கொண்டிருந்தார். உடனே அத்துமீறி உள்ளே நுழைந்து அந்த மர்ம நபர் இளம்பெண்ணின் வாயை பொத்தி பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சித்துள்ளார். சில நிமிடங்கள் அவனுடன் போராடிய அந்த இளம்பெண் அவரது பிடியில் இருந்து தப்பி உரக்க கத்தி கூச்சலிட்டார். உடனே அக்கம் பக்கத்தினர் அங்கு ஓடி வருவதற்குள் அந்த நபர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். இதனையடுத்து கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தனிப்படை அமைத்து குற்றவாளியை தேடினர். அப்போது சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட அந்த மர்ம நபர் 42 வயதான புருஸ்லி போபது என்பது தெரியவந்தது. தொடர்ந்து தனிப்படை போலீசார் அவரை கைது செய்தனர். இதனையடுத்து அவரிடம் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் புருஸ்லி கோடம்பாக்கம் பகுதியில் உள்ள டயாலிசிஸ் மருத்துவமனையில் லேப் டெக்னீஷியன் ஆக வேலை பார்த்து வருவது தெரியவந்தது. இந்நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதே மருத்துவமனையில் பணியாற்றி வந்த இளம் செவிலியர் ஒருவருக்கு புருஸ்லி பாய் பெஸ்டியாக இருந்துள்ளார். பின்னர் அந்த பெண் புருஸ்லி வேலை பார்த்து வந்த மருத்துவமனையில் இருந்து விலகி கீழ்ப்பாக்கம் பகுதியில் உள்ள மருத்துவமனையில் செவிலியராக பணிக்கு சேர்ந்தார். அதன் பின் அந்த பெண் புருஸ்லியிடம் பழகுவதை நிறுத்தியுள்ளார். இந்த நிலையில் தன்னுடைய எக்ஸ் தோழியை மறக்க முடியாமல் தவித்த புருஸ்லி அவர்கள் பகலில் தனிமையில் சந்திக்கும் இடமான அவர் தங்கியிருக்கும் அறையை தேடி சென்றுள்ளார். அப்போதுதான் அந்த அறையில் சென்று கதவை தட்டிய போது அங்கு வேறு ஒரு பெண் இருந்துள்ளார். உடனே அந்த பெண்ணிடம் அவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது விசாரணையில் தெரியவந்தது. 2 தோழிகள் ஒரே அறையில் தங்கி இருந்த நிலையில் காதலனை அறைக்கு அழைத்து வந்து பழகியதால் சம்பந்தம் இல்லாத பெண் பாலியல் பிடியில் சிக்க நேர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்து போலீசார் புருஸ்லி போபத்தி மீது வழக்கு பதிவு செய்து அவரை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.